ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அத்தியாயம் 3 இருக்கிற கொஷின் ஆன்சர் மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு அத்தியாயம் 4 போய்க்கலாம். பாருங்கள், இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடம் தான் இதனுடைய டாபிக். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இடைப்படும் உயிர்க்குறிகள் என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா, 2 கோடுகளுக்கு இடையே வரும் முதல் இடத்து இரண்டாம் இடத்து உயிர்க்குறிகளின் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடப்படும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டுட்டு, ஆனால் மூன்றாம் இடத்து உயிர்க்குறிகள் வந்தால் அவற்றை வாகாக குறிக்க இரண்டாவது கோட்டின் முன்னே மூன்றாவது இடத்தில் போடப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சொல்லி தரும்போதே போட்டிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எழுதும் இடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, உயிர்க்குறிகளை போடுவதற்கு 3 இடங்கள் இருப்பது போல வார்த்தைகளின் குறித்தொடரை எழுதுவதற்கு 3 நிலைகள் உள்ளன. முதல் நிலை வந்து எழுதும் வரிக்கு மேல் அமையும், அதாவது எபோவ் த லைனில். இரண்டாம் நிலை எழுதும் வரியை ஒட்டி ஆன் த லைனில். மூன்றாம் நிலை எழுதும் வரியுடனே அமையும். ஓகேவா? அது வந்து என்னென்னா த்ரூ த லைனில். ஓகேங்களா? அதுதான் எபோவ் த லைன், கோட்டுக்கு மேலே, கோட்டில், அப்புறம் கோட்டுக்கு கீழே. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க எழுதும் இடம் அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. தனிக்குறி சொற்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அடிக்கடி வரக்கூடிய சொற்கள். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடிக்கடி வரக்கூடிய சொற்கள் சுருக்கெழுத்தில் ஒரு தனிப்பட்ட குறியால் காட்டப்படும். எடுத்துக்காட்டு, அப்பொழுது, இப்பொழுது, எப்பொழுது, அந்த மாதிரி தனிக்குறி சொற்கள் பார்த்தோம் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இத்தகைய வார்த்தைகளுக்கு தனிக்குறி சொற்கள் என்று பெயர். அவற்றை குறிக்கும் சுருக்கெழுத்து குறிக்கு தனிக்குறி என்று பெயர். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறுத்தக்குறிகள். இதுவும் கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பேச்சின் நடுவில் வரும் முற்றுப்புள்ளி, அப்போ வந்து இந்த ஸ்மால் கிராஸ் போடுவோம். இடைநிறுத்தம் அப்படிங்கும்போது இந்த டேஷ் சிம்பல் மாதிரி போடுவோம். கேள்விக்குறி அப்படிங்கும்போது கொஷின் மார்க் போட்டு அந்த புள்ளி வைக்கிற இடத்துல வந்து இந்த கிராஸ் மாதிரி போடுவோம். ஆச்சரியக்குறி அப்படிங்கும்போது இந்த ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே வந்து இந்த இன்ட்டு மார்க் போடுவோம். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், இதே நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அத்தியாயம் 4 பார்க்கலாம். மாற்று உருவங்கள் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஃபஸ்ட்டு மெய்க்குறிகளின் அட்டவணை பார்க்கும்போது ராக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் போட்டிருப்போம், ஹாக்கு 2 ஸ்ட்ரோக் போட்டிருப்போம், அதே போல் ஷாக்கு 2 ஸ்ட்ரோக் போட்டிருப்போம் இல்லைங்களா? அது வந்து எந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரா, ஹா, ஷா ஆகிய மெய்களின் ஒவ்வொன்றுக்கும் மற்றொன்றோடு வாகாக சேர்த்து எழுதவும், ஆரம்ப ஈற்று உயிரொலிகளை காட்டவும் மேற்கோடு கீழ்கோடு என முறையே 2 உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதான் வந்து மேற்கோடு, இது வந்து கீழ்கோடு. இது மேற்கோடு, இது கீழ்கோடு. இது வந்து மேற்கோடு, இது கீழ்கோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 உருவங்கள் கொடுத்துருக்காங்க. ராக்கே வந்து 2 ஸ்ட்ரோக் இருக்குது, ஹாக்கு 2 ஸ்ட்ரோக் இருக்குது, ஷாக்கு 2 ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மெய்யெழுத்து ரா அப்படிங்கிறதுக்கு இந்த ரானாலும் சரி, இந்த ரானாலும் சரி எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ரா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். உயிரை முன்னதாக கொண்டு, இங்கே பாருங்கள், ஊர், இந்த ஊ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த ரா வர்றதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்துருந்துச்சுன்னா என்ன கோடு எழுத வேணா? கீழ்கோடு. கீழ்கோடுனா இதுதான். அப்போது ஊர். நெக்ஸ்ட்டு உருமல். இங்கே பாருங்கள், ஊ வந்திருக்கு. அப்போ இது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா இந்த ரா வந்திருக்கு. அப்போ என்ன ரா போட வேணும்? கீழ்கோடு ரா தான் போட வேணும். அப்போ உருமல். நெக்ஸ்ட்டு ஆற்காடு. ஆ அப்படிங்கும்போது உயிரெழுத்து, அதுக்கப்புறம் ரா வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம கீழ்கோடு ரா தான் யூஸ் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிவில் ராராவுக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும் உயிரொலி இல்லாத போது கீழ்கோடும் எழுதப்படும். இங்கே பாருங்கள், முடிவில் உயிரொலி வந்தால், ஓகேவா? முடிவில் வந்துருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், பொறி அப்படின்னு இருக்கு. இந்த ரீ அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்? இரு ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். அப்போ உயிரெழுத்து வந்து என்ன? பின்னாடி வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து மேற்கோட்டு குறி போடுவோம். இதே வந்து அந்த உயிரெழுத்து இல்லாத போது, உயிரொலி இல்லாத போது நம்ம கீழ்கோட்டு ரா தான் போடுவோம்.
ஓகேங்களா. இது வந்து இரு ப்ளஸ் இ அப்படிங்கும்போது உயிரெழுத்து வந்திருக்கு இதில். அப்போ நம்ம மேற்கோட்டு ரா போடுவோம். அப்படி வரல அப்படின்னா கீழ்கோட்டு ரா. நெறி இரு ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். அப்போ ஈ அப்படிங்கும்போது உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போது மேற்கோட்டு ரா போடுவோம். இரு அப்படிங்கும்போது உயிரொலி வரல, அப்போ நம்ம வந்து கீழ்கோட்டு ரா போடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாகான சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கோடு ரா எப்பொழுதும் எழுதப்படும். அதாவது ஆ கொடுத்துருக்காங்க, ஆ ரீ மா. இப்போ மா இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி ரா வந்துச்சுன்னா அது என்னது கீழ்கோடு ரா தான் வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உருமு. மா இருக்குது, அதுக்கு முன்னாடி ரா கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிப்போம், இரு ப்ளஸ் ஊன்ட்டு. அப்போ வந்து ரா வரிசை. அப்போ இந்த மா வந்திருக்கும் போது இந்த கீழ்கோட்டு ரா. ஒருமித்து மா வரிசை வந்திருக்குது, ரா வரிசை வந்திருக்கு, அப்போ வந்து கீழ்கோட்டு ரா தான் வரும். ராமு மா வரிசை இருக்குது, ரா வரிசை இருக்குது, அப்போ வந்து கீழ்கோட்டு ரா தான் வரும். நெக்ஸ்ட்டு நேர்கோட்டு அதாவது நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ரா வந்தால் வாகான சேர்க்கைகளை உத்தேசித்து மேற்கோடு எழுதப்படும். பாருங்கள், பிறர். இதில் வந்து நேர்கோடு வந்திருக்கு, அது கூட மேற்கோடு எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. பி ரா இர். ஓகேங்களா, இது ரா இர். நெக்ஸ்ட்டு ஹா. இது வந்து மேற்கோடு தான், அதாவது மேற்கோடு நேர்கோடு. ஓகேங்களா, மேற்கோடு நேர்கோடு. அப்போ வந்து ஹரி. இது வந்து ஹா, இப்போ ரீ ஹரி. நெக்ஸ்ட்டு உ இ இர் உயிர். உ லா, இது வரைக்கும் லா, அதுக்கப்புறம் ரீ. இந்த நேர்கோடு வந்துச்சுன்னா இந்த நேர்கோட்டு ரா தான் போட வேணும், மேல் நோக்கி வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வாகாக எழுதுவதே முக்கியமாகையில் ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் சா சா ஜா டா தா வா லா யா ழா போன்றவற்றிற்கு முன்பு ரா வந்தால் மேற்கோடு எழுதப்படும். பாருங்கள், இந்த ஆரம்ப குறியில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஆரம்ப குறியில் வந்து ஊ வந்துருச்சுன்னா வந்து கீழ் நோக்கி போடுவோம். இதே வந்து முடிவில் வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா மேல் நோக்கி போடுவோம். ஆனால் இதில் பாருங்கள், இந்த இச்சா, அதாவது இந்த சா சா இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆரம்ப குறியெல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த சா வந்திருக்கு, இச்சா வந்திருக்கு அப்படின்னாவே நம்ம என்ன குறி போடுவோம் அப்படின்னா வந்து மேல் நோக்கி ரா தான் போட்டுக்க வேணும். எரிச்சல், இது வந்து இச்சா வந்திருக்கு, அப்போ வந்து மேல் நோக்கி ரா. அரிசி சா வரிசை வந்திருக்கு, அப்போ மேல் நோக்கி ரா. அதுக்கப்புறம் ஜா வந்திருக்கு, அப்போது அராஜக, அப்போ மேல் நோக்கி ரா. நெக்ஸ்ட்டு ஆறடி டா வரிசை, அப்போ வந்து மேல் நோக்கி ரா வரும். அரிது தா வரிசை, அப்போ வந்து மேல் நோக்கி ரா. அறிவு வா வா வந்திருக்கா, அப்போ வந்து மேல் நோக்கி ரா. முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க தேவையில்லை, இந்த வார்த்தை வந்திருந்தாவே நம்ம வந்து மேல் நோக்கி ரா தான் போட வேணும். நெக்ஸ்ட்டு அரளி. அரளி அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் லா கொடுத்துருக்காங்க, லா வரிசை, அப்போ வந்து மேல் நோக்கி ரா. நெக்ஸ்ட்டு ஈரேழு. ஈரேழு அப்படிங்கும்போது இந்த லா வரிசை வந்திருக்கு, லா சிறப்பு லா, அப்போ வந்து நம்ம மேல் நோக்கி ரா தான் போட வேணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹா. உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்கோடு எழுதப்படும். உயிரொலியை வந்து ஆ வந்திருக்கு, அப்போ உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து வரும்போது கீழ்கோட எழுத வேணும். ஆஹா அப்படிங்கும்போது ஆ ஹா கீழ்கோடு. ஓஹோ, இது வந்து ஓ அப்படிங்கும்போது உயிரெழுத்து, அப்போ இந்த ஹா வந்து தனித்து நிற்கும் உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு ஹாவுக்கு பிறகு கா மா லா வந்தால் வாகு கருதி கீழ்கோடு எழுதப்படும். இதெல்லாம் கேட்பாங்க, ஹாக்கு பின்னாடி வந்துச்சுன்னா என்ன குறி போடப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கா மா லா இது வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன கோடு போடுவோம், கீழ்கோடு எழுதப்படும். பாருங்கள், ஹா ஹா போட்டு இங்கே பாருங்கள் கா வரிசை கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து நம்ம கீழ்கோடு தான் போட வேணும்.
இந்த மேல் கோடு போடாமல் கீழ்கோடு தான் போட்டிருக்காங்க. ஹாக்கி. ஹே மா லா தா. இப்போ இங்கே மா வந்திருக்கு. அப்போ மா அப்படிங்கும்போது இந்த ஹே அப்படிங்கும்போது கீழ்கோடு தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹல்வா. லா வரிசை. அப்போ வந்து இந்த கீழ்கோடு தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு படுக்கை கோடுகளுக்கு பிறகு ஹா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். படுக்கை கோடு இந்த மா கொடுத்துருக்காங்க. மா ஹி. மா ஹி இப்படி வராது. மா ஹி இப்படி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாகுடன் எழுதுவதே முக்கியமாகையில் பெரும்பாலும் மேற்கோடு மேக்ஸிமம் வந்து நம்ம மேற்கோடு ஹா தான் வந்து யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயுத எழுத்து. இந்த அக்கு என்று 3 புள்ளி வடிவமாக இருப்பது ஆயுத எழுத்து. இது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதை காட்ட ஹா கூறிய குறி போடப்படும். அஃது ஹா ஹக். ஹா சவுண்டு வருதா? அப்போ வந்து நம்ம இதுக்கு பதிலாக இந்த அக்கு அப்படின்னு வந்துச்சுனாவே ஆயுத எழுத்து வந்துச்சுனாவே அதுக்கு நம்ம ஹா தான் போடுவோம். ஹா சிம்பிள் தான் போடுவோம். நெக்ஸ்ட் அதே போல் பாருங்கள், எக்கு இந்த அக்கு வந்திருக்கா, அப்போ இந்த ஹா சிம்பிள் தான் போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வடமொழி எழுத்தாகிய ஹா தமிழில் கா என்றும் உயிரெழுத்துக்களாகவும் மாறும். வடமொழியில் ஹா தமிழில் எப்படி மாறி வருகிறதோ அந்த ஒலிக்கு ஏற்ப குறியே போடப்படும். மோகி ஹி. அப்போ இந்த ஹி மோகி. அப்போ இந்த கீ வருது. ஹீ சவுண்டு கீ. ஹரி. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மேல்கோடு ரீ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்து ஷா வந்திருக்கு. வடமொழி எழுத்தாகிய ஷா தமிழில் இட்ஷா என்று மாறும். இந்த ஷா வந்து நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா இட்ஷா அப்படின்னு மாறுது. ஷா இட்ஷாவுடன் பெரும்பாலும் மொழியில் ஒத்தி நிற்பதால் இரண்டுமே, அதாவது இந்த ஷா வரலாம் இந்த ஷா என்ற குறிகள் நாம் எழுதப்படும். ஷாவை போலவே உயிரெழுத்துக்கள் முதலாக கொண்டு தனித்து நின்றாலும் ஹாவை போல தனித்து நின்றாலும் கமலா அதாவது கமலாவுக்கு முன் வந்தாலும் கீழ்கோடு ஷா எழுதப்படும். இங்கே பாருங்கள், ஆட்சி ஆட்சி இந்த இட்ஷா வந்திருக்கு. ஆட்சி. நெக்ஸ்ட்டு ஷாமி லக்ஷ்மி. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே நம்ம என்னது இந்த இட்ஷா வந்திருக்கும் போது கீழ்கோடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வந்து மேல்கோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? காட்சி காட்சி பட்சி மீனாட்சி பெரும்பாலும் வந்து நம்ம இந்த மேல்கோட்டு ஷா தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டோக் எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஊர் ஊ இர் ஊர் ஊ இர் ஊர் ஊ ரூ மா இல் உருமல் ஆ இர் கா டு ஆற்காடு போ ரீ பொரி ஓவா இது பொரி போ இர் போர். இதில் வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ நம்ம இந்த ரா போட்டிருக்கோம். இங்கே உயிரெழுத்து வரல, அப்போ நம்ம இந்த ரா போடுறோம். நெறி நேர் அரிமா. மா வந்துச்சுனாவே இந்த கீழ்கொட்டுறாதான் போட வேணும். உருமு ஓ ரு மீ இத்து ரா மு ராமு ரா மு ராமு பி ரா இர் பி ரா இர்
ரி ஹரி ரி ஹரி இர் இர் உயிர் ரி உளரி ரி இச்சா இல் ரி இச்சா இல் எரிச்சல் ரி சி ரி சி ரா ஜா க ரா டி ரி து ரி வு ரா லி ரே லு ஹா ஹோ கி ஹே லா தா இல் வா ஹி ஹி நீ இர் இல் ஹிக் து கு கி ரி சி சி ஷா மீ லா இஷ் மீ கா ஷி பா ஷி மீ நா ஷி. Thank you friends.